அவருடைய கையில இருக்கிற வித்தைகளை வச்சு அந்த காடை ஈஸியா மறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த காடை அப்படியே தூக்கி போட்டுறாரு. அதை டாம்ங்கிற கேட்ச் பிடிச்சி அந்த காடை அப்படியே அவருடைய சட்டைக்குள்ள அனுப்பிக்கிறாரு. செக்யூரிட்டி கார்டு டாமையும் ஃபுல்லா செக் பண்றாரு. அப்ப கூட நம்ம டாம் அவருடைய மசிலை வச்சே கண்ட்ரோல் பண்ணி அந்த காடை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வர வைக்கிறாரு. வர வச்ச அந்த காடை அப்படியே கீழே போட்டுறாரு. அது அந்த பொண்ணு அவளுடைய ஹீல்ஸ்ல மிதிச்சுக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அந்த காடை தன்னுடைய கையில எடுத்துக்கிறா. இப்ப அதை யார்கிட்டயாவது தூக்கி போடலான்னு பார்த்தா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவ அந்த காடை அவளுடைய முடிக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறா. இப்ப செக்யூரிட்டி கார்டும் அவளை செக் பண்ணிட்டு திரும்ப போறாரு. அவரு போகும்போது அவருடைய பேக்லயே அந்த காடை சொருகி விட்டுறா. அந்த காடை அவருக்கே தெரியாம டேவிட்ங்கிறவரு கையை வச்சு எடுத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில போறாங்க. போகும்போது பார்த்தா அலாம் அடிக்குது. உடனே ஜாக்குங்கிறவரு அவருடைய பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இதனாலதான் அலாம் அடிக்குதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப அந்த கார்டு டேவிட் கையில தான் இருக்குது. இப்ப வெளியில போன ஜாக் என்ன பண்றாருன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட சண்டை போட்டு அவருடைய பர்ஸை வாங்குறாரு. அதே நேரத்துல டேவிட் அந்த கார்டை தூக்கி வெளியில வீசுறாரு. இப்ப அந்த பர்ஸோட அலாம் சவுண்டும் இந்த சவுண்டும் மேட்ச் ஆயிடுது. உடனே வெளியில போன அந்த பொண்ணு அந்த கார்டை அவளுடைய ட்ரெஸ்ல கேட்ச் பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி